உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். முருங்கைக்கீரையில் ஒரு சத்தான, எளிமையான, ஒரு சுவையான சூப்பு செய்கிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை உரம் போட மாட்டாங்க, அதே போல் பூச்சி மருந்து அடிக்க மாட்டாங்க. இதுக்காக தண்ணி ஊற்றுறதும் இது விவசாயம் பண்ணுறதும் பெரிய அளவில் இருக்காது. வீட்டுக்கு வீடு ஒரு சின்ன மரமாக இது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த சத்தான இந்த முருங்கைக்கீரையில் சூப்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு 5 கொத்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். ஒரு கண்டு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் போதுமானது. அதே போல் வெங்காயம், ஒரு பெல்லாரி வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி ஒன்று போதுமானது. 3 பச்சை மிளகாய் இதுக்கு போதுமானது. இதுக்கு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு போதும். அதே மீல் மேக்கர் ஒரு கப்பில், ஒரு சின்ன கப்பில் நம்ம ஒரு மீல் மேக்கர், ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு மீல் மேக்கர் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம இதுக்கு மீல் மேக்கர் யாரும் சேர்க்குறதில்ல, நம்ம போட்டுக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீல் மேக்கரை அந்த கப்பு நிறையா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. நம்ம சூப்பு செய்யும்போது நம்ம அந்த மீல் மேக்கரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அது ஊறட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா, நான் அந்த முருங்கைக்கீரையை எடுத்து பின்னாடி இந்த கம்பளி பூச்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து நல்லா பெரட்டி பார்த்து இந்த மாதிரி ஒரு கொத்தாக உருவிக்குங்க. ஒரு கொத்தாக உருவி இந்த காம்பை இழுத்திங்கன்னா அந்த கீரை மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி கீரை மட்டும் தனியாக வரும், அந்த இலைகள் மட்டும் வந்துடும், காம்பு தனியாக போயிடும். இந்த மாதிரி அந்த இலைகளை மட்டும் உருவி எடுத்து போட்டுட்டு அந்த கீரையை உருவி எடுத்துக்குங்க. அந்த காம்பை இந்த மாதிரி உருவி போட்டுருங்க. உருவி போட்டுட்டு அந்த கீரையை மட்டும், இலைகளை மட்டும் தனித்தனியாக எடுத்துங்க, காம்பு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம இலைகளை மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த மாதிரி இந்த இலைகளை நம்ம ஒரு தட்டு நிறையா இந்த முருங்கைக்கீரையை உருவி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே தட்டு நிறையா உருவி எடுத்து வச்சுருங்க. சுத்தமாக பண்ணி இதை மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஒரு அகலமான கிண்ணத்தில் போட்டு அது முழுந்துற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை இதை நல்லா அலசி அப்படியே நல்லா கழுவி விட்ருங்க. நல்லா அலசணும். இதை நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு அழுத்தி பிசைஞ்சிடாமல் இந்த மாதிரி அதை பிசறி விட்டு அதில் இருக்க தூசியெல்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி அதை சுத்தம் பண்ணி கழுவி அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. சூப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அப்போ தான் அது தண்ணியெல்லாம் கொஞ்சம் உலரணும். அப்படியே ரொம்ப சுழுன்னு தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கிறோம். அதில் ஒரு 10 சொட்டு நெய் விட்டுக்குங்க. 10 சொட்டு மட்டும் நெய் விட்டுக்குங்க. இந்த நெய்யே இதுக்கு போதுமானது. லேசாக நெய் விட்டு வதக்கணும், அவ்வளவுதான். முருங்கைக்கீரை எப்போ சமைச்சாலும் நெய் விட்டு வதக்கி சமைக்கணும். இப்போ நம்ம அந்த நெய் சூடு வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையை அந்த நெய்யில் சேர்த்துடுறோம். சேர்த்து இது மாதிரி சேர்த்து இதை நல்லா வதக்கணும். இந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நெய்யோடு சேர்த்து வதக்கும் போது இது நல்லா ஊட்டச்சத்தாக மாறும். நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு சத்துக்கள்லாம் இது இந்த முருங்கைக்கீரை அவ்வளவு உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதை வதக்கின பிறகு, இந்த மாதிரி வதக்கின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறி போயிடணும். ஆறின பிறகு இந்த முருங்கைக்கீரை அப்படியே நம்ம வதக்கின முருங்கைக்கீரையை மிக்சி ஜாரில் எடுத்து சேர்த்துங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்சி ஜாரில் இதை சேர்த்த பிறகு இந்த முருங்கைக்கீரை கூட, வதக்கின முருங்கைக்கீரை கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க. இந்த முருங்கைக்கீரையோட ஜீரகம் சேர்த்துங்க. இது நமக்கு சூப்பு பதத்துக்கு வேணுங்கிறதுனால இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துங்க. நம்ம சூப்பு வைக்க போகிறோம், அதனால் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து இந்த மிக்சி ஜாரை மூடி இதை கொஞ்சம் அரை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. உடைச்சாப்பில் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. திப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு சிறுபருப்புன்னு சொல்கிற அந்த பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பாசிப்பருப்பு போட்டுங்க. இது வறுக்காத பருப்பு. இந்த மாதிரி வறுக்காத பருப்பாக பார்த்து போட்டுக்கிறோம்.
1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸி ஜாரை திரும்ப மூடி நல்லா பேஸ்ட்டாக நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது சூப்புக்கு சூப்பராக இருக்கும். ஹைலைட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் கிண்ணத்தில் மாற்றிடுங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சூப்புக்கு உள்ள முருங்கைக்கீரையை அந்த முருங்கைக்கீரை சூப்பை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு அதில் நெய் விட்டுங்க. அந்த நெய் சூடு வந்தோடனே சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸு ஸ்டார் பூ போட்டுங்க. போட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சு நல்லா வெடித்து பொரிஞ்சாதான் அந்த வாசம் வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா அதை பொரிய விட்டுடுங்க. பொரிய விட்ட பிறகு நம்ம நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி போட்டுருங்க. நீள்வாக்கில் வெட்டி போட்டு இதை நல்லா வதக்குங்க. இதை ரொம்ப செவக்கிற அளவுக்கு வதக்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நல்லா இது வதங்கி நல்லா வந்த பிறகு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம நறுக்கின தக்காளி பழத்தை அப்படியே பிழிஞ்சி போட்டுருங்க. பிழிஞ்சி போட்டிங்கன்னா அந்த சூப்பில் அந்த தக்காளி பழத்தோட அந்த டேஸ்ட்டு சுவை பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வெந்து போகும். இந்த தக்காளி நல்லா வெந்து போகும். இப்போ 3 பச்சை மிளகாயை 2 வகுந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இஞ்சியும் பூண்டையும் அம்மியில் வச்சு நச்சு அதையும் சேர்த்துங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம். இது மாதிரி நச்சு சேர்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை உருவி சேர்த்துக்குங்க. கருவேப்பிள்ளையை உருவி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதையும் நல்லா இதோட வதக்கணும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க நல்லா வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கிட்டு வாங்க. இப்போ வதங்கி வந்த பிறகு இந்த அளவு நல்ல பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு இந்த மஞ்சத்தூளோட பச்சை நறுமணம் போகணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதோடு சேர்த்துங்க. வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம்ல, அதோடு சேர்த்துருங்க. இந்த தக்காளியோடு சேர்ந்து இந்த மீல் மேக்கரும் நல்லா வதங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோட ஜூஸி எல்லாம் பார்த்திங்கன்னா இது உள்ளே இழுத்துக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்ட பிறகு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதில் ரொம்ப மிளகாய்த்தூள் போட்டுறாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை அப்படியே மேலாக்கில் தூவி விடுங்க. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அது மிளகாய் சூப் மாதிரி ஆகிடும். காரமாகவும் இருக்கும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மிளகாய்த்தூளை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை சூப்பை அப்படியே எடுத்து இந்த தாளிப்பில் சேர்த்துருங்க. தாளிப்பில் சேர்த்து இதை நல்லா பார்த்திங்கன்னா இன்னுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது இந்த முருங்கைக்கீரையோட சிறுபருப்புன்னு சொல்கிற அந்த பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது கொதிக்கும் போது ரொம்ப கெட்டியாக பார்த்திங்கன்னா சட்னி பதத்துக்கு வந்துடும். அதனால் இதில் கொஞ்சம் அதிக அளவு தண்ணி சேர்த்துங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நீத்து வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. அப்போ தான் கொஞ்சம் சூப்பு தண்ணியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது இந்த பருப்பு வெந்து வரும்போது கெட்டியாயிரும். இப்போ அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை தூவி இதை அப்படியே ஒரு மேலே மூடியை போட்டு நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும். தலை 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 தலைன்னு கொதிக்கணும். அப்படியே கொதிச்சாதான் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வாசமாக அந்த மீல் மேக்கர் அந்த சூப்பெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்கும் போது நல்லா வாசம் வரணும். அந்த அளவுக்கு பக்குவமாக அதை கொதிக்க விடணும். நல்ல வாசம் வந்த பிறகு தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி நல்லா கொதித்து நமக்கு நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இப்போ இதை நல்லா பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி ஒரு அழகான கிண்ணத்துக்கு இந்த சூப்பை மாற்றிங்க. இப்போ அருமையாக நமக்கு
முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி அதை சூப்பை எடுத்து ஊற்றி விட்ருங்க. சூப்பை எடுத்து ஊற்றி அது மேலே நீங்கள் கார்ன் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு இது மேலே நல்லா அழகுபடுத்தி அதை நல்லா பரிமாறுனீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஹைலைட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது முருங்கைக்கீரையை சூப்பாகவோ இல்லை உங்களுக்கு அதை கடைஞ்சோ இல்லை சுண்டியோ இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்துங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரையில் சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.